பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 138:8 படியாய் கூறுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்பதாக. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will fulfill His purpose for you என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது துன்பத்தின் பாதையில் செல்லும் போதும் அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பின போதும் விசுவாசத்துடன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதாக. இப்படித்தான் ஒருவேளை நீங்கள் துன்பத்தின் பாதையில் செல்லலாம். அநேக சத்துருக்கள் உங்களை நெருக்கி ஏவலாம். ஆனால் ஒன்று, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யோபு பக்தனும் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் விசுவாசத்துடன் சொல்லுகிறார், தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களை நடத்தினார். சாப்பிடுவதற்கு வானத்து மன்னாவையும் இறைச்சியையும் கொடுத்து அவர்களை போஷித்தார். வனாந்தரத்தில் 40 வருஷம் கர்த்தர் நடத்தினார். 40 வருஷமாக அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. 40 வருஷம் அவர்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! நாம் உடுத்தியிருந்த ஆடைகளை தினமும் போட்டால் குறிப்பிட்ட நாளில் பழையதாய் போய்விடும். காலில் போடும் செருப்பு நிறம் மாறி பழையதாக போகும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் பழையதாகி போகவில்லை. கர்த்தர் அற்புதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாவையும் செய்து முடித்தார். இவ்வுலகத்தின் தகப்பன்மார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் உதவி செய்ய முடியும். இவ்வுலகத்தில் உள்ள தலைவர்கள், அரசியல்வாதிகள் குறிப்பிட்ட காரியங்களில் தான் உதவ முடியும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். யாவையும் என்ற வார்த்தையில் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அடங்கிவிடலாம். வேலையில் உயர்வு, புதிய வேலை, தொழில் முன்னேற்றம், ஆத்தும அறுவடை, புதிய வாகனம், புதிய வீடு, சமாதானம், சந்தோஷம், பிள்ளைகளின் எதிர்காலம், சரீர நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், சமுதாயத்தில் நல்ல பெயர் என்று எல்லாவற்றையும் அடக்கிவிடலாம். கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைத்த ஒரு காரியமும் ஒரு நாளும் தடைபடுவதில்லை. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு அவைகளை துரிதமாய் நீர் நடப்பிப்பீராக. மன விருப்பத்தின்படி அருளி செய்வீராக. இன்றைய தினம் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.